இந்திய குற்றவியல் சட்டம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்திய குற்றவியல் சட்டம் 1860. இச்சட்டம் 1860 இயற்றப்பட்டது. ஓகே, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்திற்கும் சட்டம் பொருந்தும். ஸோ ஜம்மு காஷ்மீரை தவிர எல்லா மாநிலத்திற்குமே பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போனா முன்னாடி, ஓகேங்களா. 511 511 பிரிவுகளை கொண்ட இச்சட்டம் குற்றங்களையும் அதற்கான தண்டனைகளையும் மிக தெளிவாக விளக்கிறது. ஸோ 511 பிரிவுகள் இருக்குது. இந்திய குற்றவியல் சட்டம் 1860. குற்றம் சட்டத்திற்கு முரண்பாடான செயல்பாடுகளை செய்வதும் சட்டப்படி செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்யாதிருப்பதும் குற்றமாகும். ஸோ சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக முரண்பாடாக செய்யறதும் சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் அது குற்றம்னு சொல்லியிருக்காங்க. குற்றத்தில் 2 பகுதிகள் உண்டு. ஸோ 2 டைப் இருக்குது. ஆக்டஸ் ரியஸ் செயல், ஆக்டஸ் ரியஸ்ன்ற செயல், மென்ஸ் ரியஸ் குற்ற மனப்பான்மையோடு செய்யப்படுதல். ஓகேங்களா. ஆக்டஸ் ரியஸ், மென்ஸ் ரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயல் ஆக்டஸ் ரியல்னா செயல், மென்ஸ் ரியஸ்னால் குற்ற மனப்பான்மையோடு செய்யப்படுதல். இவை இரண்டும் உள்ள ஒரே செயல்தான் குற்றமாகும். ஓகே. குற்றத்தின் வகைகள். நாட்டிற்கு எதிரான குற்றம் தேச துரோகம். ஸோ நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடியது தேச துரோகம் அப்படின்றது. நாட்டிற்கும் நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிரான ஸோ நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ இல்லை நாட்டோடைய மக்களுடைய நலன்களுக்கோ ஆப்போசிட்டாக நான் நடந்துக்கிறது குற்றம் அப்படின்னு இருக்காங்க. மனித உடம்பிற்கு ஊறு விளைக்கும் சிலதோ நமக்கு நம்மளோட உடம்பை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். பிறர் சொத்தை, நிறுவனத்தின் சொத்தை திருடுதல், கையாடுதல், நம்பிக்கை மோசடி செய்தல், ஏமாற்றுதல், சொத்திற்கும் நலனிற்கு மதிப்பிற்கு இழப்பு ஏற்படுதல், மனதிற்கு கஷ்டத்தை ஏற்படுதல். ஸோ இதெல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, குற்றம் சொல்லியிருக்காங்க. இக்குற்றங்களில் 4வது குற்றங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு தொடர்பானவை என்று கொள்ளலாம். ஸோ 4 சொத்திற்கு, நலன்களுக்கு, மதிப்பிற்கு இழப்பு ஏற்படுது. இந்த 4 பிறர் சொத்தை, நிறுவனத்தின் சொத்தை திருடுதல், கையாடுதல், நம்பிக்கை மோசடி செய்தல், ஏமாற்றுதல். ஸோ 4வது குற்றம் என்னது, கூட்டுறவு சங்கங்களுக்கு தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவு 24 நேர்மையற்ற முறையில் செயல் செய்வதன் மூலம் அடுத்தவர் அல்லது பிற நிறுவனத்தின் சொத்துக்களை தன் லாபத்திற்காக எடுத்துதல். ஸோ நேர்மையாக இல்லாமல் மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது தான். ஸோ அது கூட குற்றம் சொல்லியிருக்காங்க. அது கூட இல்லை, அதுவும் குற்றம் தான். பிரிவு 25 மோசடிகள் செய்து மற்றவர்களை ஏமாற்றுறது. ஸோ மோசடிகள் செய்கிறது, மற்றவங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி. பிரிவு 30 அடுத்தவர் சொத்தின் மீது உள்ள உரிமையை தவறான முறையில் தனது பெயருக்கு மாற்றுதல், பதிவு செய்த வேற ஒருத்தவங்க லேண்டோ சொத்தையும் நம்ம பேரில் மாற்றிக்கிறது. பிரிவு 403 கையாடல்கள். நேர்மையற்ற முறையில் அசையும் சொத்துக்களை கையாடல் செய்தல். அதாவது நேர்மையற்ற முறை, நேர்மையே இல்லாமல் அசையும் சொத்துக்களை என்ன பண்ணுறது, நம்ம எடுத்துக்கிறது தெரியாமல். இதற்கு 2 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2மே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 405 நம்பிக்கை மோசடி. ஸோ சட்டப்படியான சொத்தின் மீது அதிகாரம் அளிக்கப்படுது. சட்டப்படியாக சொத்து மாதிரி என்ன பண்ணலாம், சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கலாம். அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் அபகரித்தல். இதன் மூலம் பிறகு துன்பத்தை அந்த நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சட்டப்படி நம்ம கொடுத்தா கூட என்ன பண்ணுறது, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறது. தண்டனை 3 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2மே வழங்கப்படலாம். ஸோ உங்களுக்கு ஃபைன் பே பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு சிறை தண்டனை அது மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிரிவுகள் 406 மற்றும் 407. பிரிவு 405 படி சொல்லப்பட்ட குற்றத்தின் அதிகப்படியான தன்மை உள்ள குற்றங்கள் ஆகும். ஸோ இந்த பிரிவுகள் சொல்லப்பட்ட குற்றத்தின் அதிகப்படியான தன்மை உள்ள குற்றங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 468 பொய்யான ஆவணங்களை தயாரிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கோ அல்லது தனிநபருக்கோ இழப்பை போலி டாக்குமெண்ட் தயாரிக்கிறது. பிரிவு 464 பொய்யான ஆவணங்களை தயாரிப்பதும் கையெழுத்திடுவதும் பதிவு செய்வதும் குற்றம். ஸோ அந்த நில மோசடி அப்படின்னு சொல்கிறாங்களே அது. பொய்யான ஆவணங்களை மற்றவர்கள் பெயரில் அல்லது மற்றவர்கள் சார்பாக தயாரிப்பதும், வேற ஒருத்தவங்க டாக்குமெண்ட்டை நம்புதுன்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பிரிவு 465 பொய்யான அல்லது போலியான செயல்கள் செய்பவர்கள் 2 ஆண்டு வரை சிறை தண்டனைக்கும் அல்லது அபராதத்திற்கும் 2க்கும் உள்ளாக்கப்படுவர். பொய்யோ போலியான செயலோ செயல்பட்டால் 2 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 467 போலியான ஆவணங்களை தயாரிப்பது மூலம் விலை உயர்ந்த ஆதாரங்களை எடுத்துக்கொள்வதும் சொத்தின் உரிமம் மாற்றம் செய்வதும் ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை தன் சுய லாபத்திற்காக எடுத்துக்கொள்வதும். அதாவது என்ன சொல்கிறது, போலி டாக்குமெண்ட் மூலியமாக ஒரு ரொம்ப விலை மதிப்பான ஒரு லேண்டை எடுத்துக்கிறது, இல்லை சொத்தை பார்த்துக்க சொல்லிட்டு போனவங்கள நம்மளே வச்சுக்கிறது. அது மாதிரி ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை என்னோட லாபத்துக்காக நான் எடுத்துக்கிறது. குற்றம் செய்தவரும் ஆயுட்கால சிறை தண்டனைக்குள்வார். ஸோ அவங்க நம்ம குற்றம் செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் ஆயுட்காலம் வரைக்குமே சிறை தண்டனை அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லைனா 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அல்லது 10 வருஷம் சிறை தண்டனைக்கு உள்ளாவார், அபராதமும் விதிக்கப்படலாம் சொல்லியிருக்காங்க.
பிரிவு 470 ஒரு ஆவணத்தின் பகுதி அல்லது முழு அளவில் போலியாக தயாரிப்பது போலி ஆவணம். ஒரு பத்திரத்தை முழுசாக போலியாக தயார் பண்ணுறது போலி ஆவணம்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 471 போலி ஆவணங்கள் என தெரிந்தும் அவ்வாவணத்தின் அடிப்படையில் நான் சுய லாபம் பெற்றால் அதுவும் குற்றமாகும். அவருக்கு பிரிவு 467 படி தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. போலி ஆவணங்கள் என தெரிந்தும் அவ்வாவணத்தின் அடிப்படையில் சுயம். ஸோ இது வந்து போலி டாக்குமெண்ட், நிறையா விஷயம் இன்றைக்கி போலி சொல்கிறாங்க இல்லையா, சொத்து டாக்குமெண்ட்டை நம்ம மார்க் ஷீட்டு, ஸோ நிறையா வந்து போலி இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சுயலாபம் பெற்றால் கூட அதுவும் குற்றம் சொல்லியிருக்காங்க. பிரிவு 477 ஏ ஒருவர் யாராக எந்த பதவியில் இருந்தாலும் வேண்டுமென்ற உள்நோக்கோடு மோசடிகள் செய்வதும், அலுவலக ஆவணங்களை அழிப்பதும், கிழிப்பதும், போலியாக திருத்துவதும், பொய்யான தகவல்களை சேர்ப்பதும், மதிப்பு மிக்க ஆதாரங்களை எடுத்துக்கொள்வதும் குற்றமாகும். ஸோ இதெல்லாமே வந்து என்னது, போலி குற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்குற்றம் செய்த நபருக்கு இப்பிரிவின் படி 7 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தது வந்து இந்திய குற்றவியல் சட்டம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த சட்டத்தை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம்.